டிசைனா இன்னைக்கு வீடியோவில் பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு ஃப்ரில் டேசல் வந்து செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ என்கிட்ட ஒரே கலருன்றதுனால நான் ஒரே கலர்லேயே உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த கிளாத் பார்த்தோன்னா 4 இன்ச், எந்த சைட் பார்த்தாலும் 4 இன்ச் 4க்கு 4 வந்து மெட்டீரியல் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நீட்டாக பார்த்தோன்னா ஒரு மெட்டீரியல் நம்ம எடுத்துக்கணும். இது வந்து தான் ஃப்ரில் வைக்கிறதுக்காக. ஸோ இந்த 4க்கு 4 எடுத்தோம் இல்லைங்களா, இதை அப்படியே என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி மடித்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஈவனாக மடித்து போட்டதுக்கப்புறம் இந்த சைடுமே என்ன பண்ணோன்னா 4 இன்ச்சஸ், இந்த மாதிரி 4 இன்ச்சஸ் எந்த இடத்துல வருதோ அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட்டிங் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி கிடச்சிரும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த நீட் பீஸ் எடுத்தேன் இல்லையா, இதை ஃபோல்ட் பண்ணி அடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி அடிச்சுக்கணும். ஃப்ரில் எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அடித்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஃப்ரில் வந்து இதில் மேக் பண்ணிக்கணும் நம்ம. எவ்வளோ துணி நம்ம எடுத்துருக்கோமோ அது எல்லா துணிலையுமே வந்து ஃப்ரில் வச்சுக்கோங்க. இது ஃப்ரில் வச்சுட்டேன். ஃப்ரில் வச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணணும் இல்லைங்களா, இந்த துணியோட நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த ஃப்ரில்லை வச்சு அப்படியே அட்டாச் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த ஃப்ரில்லை அப்படியே கீழ் பக்கமாக திருப்பி ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுக்கலாம். இப்போது ஆல்ரெடி நான் வந்து நாட் மேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நாட்டுக்கான த்ரெட்டு அதை என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஜென்ரலாக நம்ம எப்போவுமே டேசல் வைக்கிற மாதிரி வச்சுட்டு இல்லை எக்ஸஸாக இருக்கிறத வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். ரொட்டேட் பண்ணோம்னா இப்படி தான் ஃப்ரில் டேசல் வந்து நமக்கு கிடச்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.